Guten Morgen, Leute. Herzlich willkommen. Another வீடியோக்கு உங்களை வருக என்று வரவேற்கிறேன். இந்த வீடியோல நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். நான் ஃபாலோ பண்ணின ஒரு டிப்ஸ், நான் ரொம்ப காலமா ஃபாலோ பண்ணின ஒரு டிப்ஸ், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு டிப்ஸ். நீங்க ஜெர்மன் படிக்கிறீங்களா, இல்லனா வேற ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ஃப்ரெண்ட் ஸ்ப்ராக படிக்கிறீங்களா? உங்களுக்கு ஈஸியா படிக்கிறதுக்கான ஒரு வழி சொல்லித்தரேன். என்னடா ஈஸின்னு சொல்ற, நீ தான் ஈஸின்னு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னேன்னு கேட்கறது எனக்கு புரியுது. ஈஸியான வழின்னு நான் சொல்றது திரும்ப அது கஷ்டமான வழி தான், ஆனா ஈஸியான வழி. கன்ஃபியூஸ் பண்றேன்னா, நான் பல தடவை பல வீடியோக்கள் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்க மொழியை ஸ்ட்ரெஸ் பண்ணி கத்துக்க கூடாது. ஸ்ட்ரெஸ் தானே, ஆமா. நீங்க ஃப்ரீயா விடணும். உங்களுடைய கெஹீர் மூளை நேச்சுரலா படிக்கணும். எப்படி நம்ம குழந்தையா இருக்கும்போது தாய்மொழியை படிச்சோம்? யாராவது உட்காந்து கிராமர் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல. யாராவது நம்ம உட்காந்து ஆனாவனா ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தாங்க? இல்ல. ஆனா நம்ம அம்மா அப்பா அதெல்லாம் பேச ஆரம்பிச்சோமா? எப்படி பேசணும்? ஏற்கனவே நம்மளுடைய தாய் பேசுறத உள்வாங்கி நம்ம மூளைக்கு எல்லாத்தையும் இழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வெளியில விட ஆரம்பிச்சது. இப்படிதான் நம்ம தாய்மொழிய படிச்சோம். ரைட்டா ரிஷ்டி? அதே மெத்தட்ல தான் நான் என்ன சொல்லுவேன், அடிக்கடி கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன்னா, அதற்கான ஒரு டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஒரு பெரிய மூச்சு இது விட்டேன் கண்டினியூஸா பேசினதுனால. நான் ஃபாலோ பண்ண ஒரு டிப்ஸ், உங்களுடைய போன் இருக்கா, இந்த போனோடைய லாங்குவேஜ போய் ஜெர்மனுக்கு மாத்திடுங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க நாள் பூரா உபயோகப்படுத்துற அந்த போன்ல எல்லாமே ஜெர்மன்ல தான் வரணும். உங்களுடைய மூளை ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தைய, இதுல இருக்கிற எல்லா வார்த்தைகளும் நேச்சுரலிஷா எடுக்கும். ஒரு வார்த்தையா உள்ள போக ஆரம்பிக்கும், உங்களை மீறி உள்ள போகும். இப்ப என்னுடைய போனை பாருங்க, இது ஜெர்மன்ல தான் இருக்கு. ஐன்ஸ்டெல்லுங்கன் அப்படின்னு இருக்கா, செட்டிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். போன்ல ஐன்ஸ்டெல்லுங்கன் அப்படின்னா செட்டிங்ஸ். அப்ப இந்த வார்த்தையை நீங்க பார்க்க அதோடைய உச்சரிப்பு நீங்க ட்ரை பண்ணுவீங்க. இது என்ன எழுதியிருக்காங்க, அப்போ இன்ஸ்டெல் ஏதோ ஒன்று படிக்க ட்ரை பண்ணுவீங்க. அந்த வார்த்தையை கொண்டு போய் டிக்ஷனரியில இல்ல கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு ஆடியோ எப்படி வருதுன்னு அங்க பிளே பண்ணி பாருங்க. நீங்க பேசுறது சரியா தவறா அப்படின்னு செக் பண்ணறதுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு நீங்க ஆடியோவை கவனிக்கலாம். அது உங்களுக்கு கரெக்டான சவுண்ட கொடுத்துரும். அவுஷ்பிராக இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளா தான் கத்துக்கணும். பெருசா உட்காந்து கத்துக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் அப்படி சொல்லித்தர ஆளும், அப்படி கத்துக்கிட்ட ஆளும் கிடையாது. என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அப்படியும் சொல்லி தர மாட்டேன். குட்டி குட்டியா தப்பு பண்ணா பிரச்சனையே கிடையாது. தப்புன்னு மைண்டுக்குள்ளேயே விட்டுருங்க. நம்ம குழந்தையா இருக்கும்போது தப்பாதான் கத்துக்கிட்டோம். தப்பாதான் நீங்க மொழியை சரியா கத்துக்க முடியும். தவறு செஞ்சுதான் நீங்க மொழியை கரெக்டா பேச முடியும். கரெக்டா மொழிய ஒன்னும் அப்படியே பவர் வச்சு உள்ள கொடுத்துட முடியவே முடியாது. அதனால ஃப்ரீயா விடுங்க, ஜாலியா இருங்க. சோ இந்த ஒரு டிப்ஸ் என்னன்னா, உங்க போனோடைய லாங்குவேஜ மாத்திடுங்க. போன்ல போய் மொழி ஜெர்மன் மாத்திடுங்க, ஜாப்பனீஸ்னு மாத்துங்க, ஸ்பானியன்னு மாத்துங்க. எந்த லாங்குவேஜ் நீங்க படிக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜுக்கு உங்க போனை மாத்திட்டீங்கன்னா you will be forced to see the language. நான் டக்குன்னு இங்கிலீஷ் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நீங்கள் அந்த மொழியை பார்ப்பதற்கு கட்டாயப்படுத்தப்படுவீர்கள். கட்டாயமா நீங்க அந்த மொழியை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்ப அந்த மொழியில இருக்கிற சின்ன சின்ன வார்த்தைகள் உங்களுக்கு உள்ள போக ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நான் இங்க ஐன்ஸ்டெல்லுங்கன்னு பார்க்கும்போது நெட்ஸ்வேர்க் und இன்டர்நெட் இருக்கு. அப்ப நெட்ஸ்வேர்க் அப்படிங்கிற அவுஷ்பிராக எனக்கு வருது. அந்த வார்த்தை உள்ள போகுது. verbundene Geräte, connected devices. அப்போ Geräte அப்படின்னா இந்த மாதிரி கெரேட்ஸ் என்னது, இந்த போன், கம்ப்யூட்டர், இந்த சாதனங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, சாதனம். ஆமா. அப்ப இந்த Geräte புளூரல்ல Geräte, verbundene, இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். இதை நீங்க கம்ப்யூட்டருக்கு பண்ணலாம். என் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும். நான் 18லயே 18னா நான் படிக்க ஆரம்ப காலத்துல இருந்தே என் சிஸ்டத்துல லாங்குவேஜ் ஜெர்மனா தான் இருக்கும். பார்த்தா மெனுலாம் ஒண்ணுமே புரியாது யாருக்குமே.
திடீர்னு ஏதோ ஃபாரின் லாங்குவேஜ்ல என்னமோ என் சிஸ்டத்துக்கு வந்துட்டாலும் ஒண்ணுமே புரியாது. எனக்கு மட்டும்தான், எனக்கும் அப்ப புரியாதுதான். அப்படிதான் கத்துக்கணும்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும். நீங்க உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணினாதான் உங்களால மொழியை கத்துக்க முடியும். நீங்க வந்து அப்படியே ஜாலியா நான் ஓரமா உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன் அப்படின்னா முடியாது. கடலுக்குள்ள இறங்கினாதான் நீச்சல், தண்ணியில இறங்கினாதான் நீச்சல் கத்துக்க முடியும். வெளியில இருந்து தியரி வேணா நல்லா இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க போனை மாத்தி பாருங்க, எப்படி இருந்தது அப்படிங்கிற அனுபவத்தை சொல்லுங்கள். ஓகே லாயிட்ட, குழந்தைகள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா குழந்தைகளுக்கும் இது பொருந்தும். நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற, நீங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க குழந்தை லாங்குவேஜ் மாத்தணும்னா அவங்களுடைய போனையும் இதையும் மாத்தி விட்டுருங்க. அப்ப பாருங்க நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா கத்துக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. நீங்களும் மாத்தி பாருங்க. இந்த ட்ரிக் சூப்பரா எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. Bitte schreiben Sie in Kommentare. Wir treffen uns morgen im nächsten Video. Bis dann, auf Wiedersehen. Tschüss.